என்னன்னா எல்லாருமே தேட்டரில் போயிட்டு இந்த படத்தை பார்த்துட்டு, ஆனால் அந்த பாட்டு வரல, தீயோட வாய்ஸ் முத்துமலை சாங் வந்து படத்தில் வந்து இல்லவே இல்லைங்கிற போல எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஏன் அந்த பாட்டு வைக்கல அப்படிங்கிற காரணம் என்னவா இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா நமக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது. என்னன்னா, எப்போதுமே வந்து கடைசி படத்தில் ஆடியோ லான்ச்லேயே வந்து ஏஆர் ரஹ்மான்கிட்ட வந்து அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த படத்தில் ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு போல். ஏன்னா கடைசி ஒரு மாசத்துல தான் ஏஆர் ரஹ்மானை கூப்பிட்டு அந்த படத்துக்கு மியூசிக் போடணும்னு அட்வான்ஸ் கொடுத்துருவாரு போல மணி சார். அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னையான்னு ஒரு ஒரு மாதம் தான் இருக்குங்கிற, இப்போ வந்து இந்த படத்துக்கு மியூசிக் போடணும்னா எப்படி பண்ண முடியும் அப்படின்ட்டு இருப்பாரு போல. அதுக்கு மணி சார் வந்து, இல்லை படம்லாம் எடுத்தாச்சு, நெருங்கி வந்தாச்சு, எப்படியாவது மியூசிக்கை போட்டு கொடுங்க அப்படின்ட்டு இருக்காரு. அரை மணி நேரத்தில் 4 பாட்டு போட்டுட்டு 5 நிமிஷத்தில் 2 பாட்டு போட்டுனா வேலைலாம் எனக்கு தெரியாது. என்னுடைய பாட்டு ரொம்ப தாமதமாக தான் வரும். இதை பற்றி ஏற்கனவே வந்து சில பேர் சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து தாமதமாக இசையமைச்சாலும் வைரமுத்து தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய இசை வந்து அந்த அளவுக்கு ஒரு ரசனை மிக்கதாக இருக்கும். அதை வந்து மெருகேற்றுவார், மேலும் மேலும் செதுக்கி அந்த பாட்டுக்கு வந்து நீங்கள் கேட்கும்போது அது போல் இருக்கும். அது ரிஜெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அதுக்கான நேரம்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. அது போல தான் என்ன இருக்கும். இவர்கிட்ட வந்து 1 மாதத்துக்கு அப்புறம் தான் 1 மாதம் கடைசி 1 மாதத்தில் போய் பாட்டு போட்டு கொடுன்னு இருப்பாங்க. ரகுமான் சார் வந்து 1 மாதத்துலாம் பண்ண முடியாது. கடைசியாக படம் முடிக்கும்போதே அட்வான்ஸ் கொடுத்து அடுத்த படத்தை புக் பண்ணால் தானே பண்ண முடியுங்கிற போல சொல்லியிருப்பாரு. என்னன்னு தெரியல. இவர் அதுக்கப்புறம் சரி படம் வந்து நீ பாட்டில் போடணும்னாலும் பிரச்சனை இல்லை, ஆடியோ லாஞ்சிலாவது அதுக்காக ஒரு பாட்டை போட்டுருங்க அப்படின்னு பாருங்களா. அதனால தான் ஆடியோ லாஞ்சில் மட்டும் முத்துமழையே முத்துமழைங்கிற பாட்டை போட்டார். படத்தில் வந்து எடிட் பண்ணி வைக்கிறதுக்கு நேரம் இல்லையோ என்னன்னு தெரியல. ஒருவேளை இந்த பாட்டு வந்து பார்ட் 2ல கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோ முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.